ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். அஸ்திபாரத்தையே ஆற்றத்துக்கு விஜய் அவர்கள் தயாராகிட்டாங்க. ஸோ அலறப்போகிற மாதிரி அறிவாலயத்தில் பயங்கர ஒரு இது நடக்க போகுது. திமுக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக ஆடப்போகுது. ஸோ திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளுக்கு செக் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ களமிறங்கிய டீமால் இப்போ அதிரடியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டமானது ஆடப்பட்டுருக்கு. ஸோ அப்படி என்னடா ஆட்டம், அப்படி என்னடா அஸ்திவாரத்தை ஆட்டுறாரு அப்படிங்கிற அந்த முக்கியமான நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அரசியலில் இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற நியூஸை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி திமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு துறைகளில் நடைபெற்றதாக கூறப்படக்கூடிய டெண்டர் முறைகேடுகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள தமிழக அரசு இரகசிய குழுக்களை அமைத்துள்ளதாக தாள்கள் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாயிருக்கு. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள சூழலில் இந்த நடவடிக்கை அரசியல் வட்டாரங்களில் இப்போ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகம், வருவாய்த்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, தொழில்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை, பள்ளி கல்வித்துறை உள்ளிட்ட பல முக்கிய துறைகள் செயல்பட்டு வருவது இருக்குது. இந்த துறைகளுக்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, பல்வேறு வளர்ச்சி மற்றும் நலத்திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த பணிகள் பெரும்பாலானவை டெண்டர் முறையின் மூலம் தனியார் ஒப்பந்தர்களிடம் ஒப்படைக்கப்படுவது வழக்கம். அதோடு சாலை அமைத்தல், பாலம் கட்டுதல், குடிநீர் திட்டங்கள், பள்ளி மற்றும் மருத்துவமனை கட்டிடங்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் ஒப்பந்த அடிப்படையில் செயல்படுத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் சில துறைகளில் டெண்டர் ஒதுக்கீடுகளில் முறைகேடுகள் நடந்ததாகவும், குறிப்பிட்ட ஒப்பந்ததாரர்களுக்கு மட்டுமே பணிகள் வழங்கப்பட்டதாகவும் புகார்கள் எழுந்துள்ளதாக தற்போது தாள்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூறப்படுகிறது. மேலும் சில பணிகளில் கமிஷன் பரிவர்த்தனைகள் நடைபெற்றதாகவும் அரசு தரப்பில் தாள்கள் கோரிக்கப்பட்டு வருவதாக தாள்கள் தற்போது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விவகாரத்தை இப்போ தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளதாக கூறப்படக்கூடிய முதல்வர் விஜய் அரசு பணிகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. குறிப்பாக டெண்டர் ஒதுக்கீடுகளில் அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை அவர் வலியுறுத்தியுள்ளதாக தாள்கள் கசிந்திருக்கு. இது தொடர்ச்சியாக பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய நேர்மையான அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களை தேர்வு செய்து சிறப்பு ஆய்வுக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது இப்போ தெரிய வந்திருக்கு. இந்த குழுக்கள் சம்பந்தப்பட்ட துறைகளில் கடந்த ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட டெண்டர்கள், ஒப்பந்தங்கள், பணிகள் நிறைவேற்றப்பட்ட விதம் உள்ளிட்ட விவகாரங்களை ஆய்வு செய்து வருது. அதுவும் துறை வாரியாக சேகரிக்கப்படக்கூடிய தாள்கள் அந்தந்த துறைகள் செயலாளர்கள் மூலம் தொகுக்கப்பட்டு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தாள்கள் கசிந்திருக்கு. குறிப்பாக பெரிய அளவிலான கட்டுமான பணிகள், உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட திட்டங்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்படுவதாக தாள்கள் தெரிவிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான தாள்கள் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திமுகவிடையே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தாள்கள் பரவி வருது. அதோடு வரக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளுக்கும் கடந்த ஆட்சியில் நடந்ததாக கூறப்படக்கூடிய முறைகேடுகள் தொடர்பான விவாதங்களுக்கும் பதிலளிக்கக்கூடிய வகையில் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் தாள்கள் கூறப்படுது. இதே நேரத்தில் இந்த நடவடிக்கை திமுக தரப்பு அரசியல் பழிவாங்கலாக விமர்சிக்கக்கூடும் என்ற கருத்தும் நிலவி வருது. ஆனால் இது திமுகவிடையே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்று தான் சொல்லணும். ஆய்வுக்குழுக்கள் அளிக்கக்கூடிய அறிக்கைகளுடைய அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா அல்லது இது நிர்வாக ரீதியான மதிப்பீடாகவே முடிவடையுமா என்பது எதிர்பார்ப்பை இப்போ மீண்டும் ஏற்படுத்தியிருக்கு. தமிழக அரசியலில் ஏற்கனவே தேர்தல் தோல்வி, கட்சி தாவல்கள், கூட்டணி மாற்றம் உள்ளிட்ட விவகாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது டெண்டர் முறைகேடு ஆய்வு விவகாரமும்
புதிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. இந்த ரகசிய குழுக்களுடைய அறிக்கைகள் வெளியாகும் போது கடந்த ஆட்சிக்கால நிர்வாக செயல்பாடுகள் குறித்து மேலும் பல முறைகேடுகள் வெளிச்சத்துக்கு வரலாம் என்பது தாவேகாவினருடைய பெரிய எதிர்பார்ப்பாக இப்போ அமைந்திருக்கு. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப பல முறைகேடுகள் வெளிச்சத்துக்கு வருமா அப்படிங்கிறது மக்களாகிய நாமளும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்கள் சைடு ஏதாவது டெண்டரில் இந்த மாதிரி பழி வாங்கியிருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு சிஎம் விஜய் சங்கீதா விவகாரத்து வழக்கு நீதிமன்றத்தில் ஒரு அதிரடி உத்தரவு வெளியாகிருப்பதாக இப்போ பிரேக்கிங் நியூஸாக ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், வாங்க அந்த நியூஸையும் பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் மனைவி சங்கீதா கடந்த டிசம்பர் மாதம் விவாகரத்து கோரி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு கடந்த பிப்ரவரி மாதம் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதன் பின் 2 முறை நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்ட நிலையில் இன்று ஜூன் 15ஆம் தேதி 4வது முறையாக விசாரணை தொடங்கியது. இன்று நடைபெற்ற நீதிமன்ற விசாரணையில் வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் மூலம் ஆஜராக விஜய் சங்கீதா தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் இந்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்திருக்கு. வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் மூலம் ஆஜராக வேண்டும் என்றால் இரு தரப்பினரும் இமெயிலில் ஐடிஐ சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வருகிற ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு அடுத்த விசாரணை ஒத்திவைப்பதாக நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கு. ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய நீதிமன்ற இதில் இந்த தீர்ப்பு வெளியாகிருக்கு. அதனால் ஆகஸ்ட் 7 தான் இப்போ அடுத்தது என்னங்கிறது தெரிய வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி சிஎம் விஜயும் சங்கீதா அவர்களும் சேர இருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. அவங்களுடைய தாயார்கள் 2 பேர் இவங்க 2 பேரும் சேரணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை ரகசியமாக நடத்திட்டு இருப்பதாக தாள்கள் வெளியாகிருக்கு. ஸோ அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் டீட்டெயில்டாகவே எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ பிரேக்கிங்காக வெளியான அப்டேட் இது தான். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஆக்சுவலி திமுகவுடைய அஸ்திவாரத்தை ஆட்டுவதற்கு சிஎம் விஜய் ரகசிய திட்டம் இந்த மாதிரி போட்டது எந்த அளவுக்கு கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் முக்கியமாக இப்போ சிஎம் விஜய் போட்ட இந்த ரகசிய உத்தரவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், கண்டிப்பாக அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் அப்டேட்டான இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.